ஆண்டவனே சாமியோ நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி ஆண்டவனே சாமியோ நீ கொடுத்த பூமியோ பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி 10 சாமி வந்தாலும் எங்க முத்துச்சாமி ஆவாரோ 10க்கு 100 தந்தாலும் நல்ல பாதைய மாற்றி போவாரோ 10 சாமி வந்தாலும் எங்க முத்துச்சாமி ஆவாரோ 10க்கு 100 தந்தாலும் நல்ல பாதைய மாற்றி போவாரோ அடக்கமான குணத்துக்கொரு அடைக்கலமாய் வந்தவரோ அடக்கமான குணத்துக்கொரு அடைக்கலமாய் வந்தவரோ அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரோ அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரோ ஆண்டவனே சாமியோ சாமி எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ எத்தனை காலம் தவம் இருந்து பெற்றவை வரை பெற்றாளோ எத்தனை காலம் தவம் இருந்து பெற்றவை வரை பெற்றாளோ இருண்டு கடந்த வீட்டுக்கெல்லாம் விளக்கை ஏற்றி வச்சாளோ இருண்டு கடந்த வீட்டுக்கெல்லாம் விளக்கை ஏற்றி வச்சாளோ ஆண்டவனே சாமியோ சாமியோ பொறுமைக்கு ஒரு சமுத்திரம் புகழுக்கு ஒரு கோபுரம் அமைதிக்கு ஒரு களஞ்சியம் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் பொறுமைக்கு ஒரு சமுத்திரம் புகழுக்கு ஒரு கோபுரம் அமைதிக்கு ஒரு களஞ்சியம் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் தம்பிக்கு ஏத்த அண்ணாச்சி தருமபுத்திரன் பேராச்சி தம்பிக்கு ஏத்த அண்ணாச்சி தருமபுத்திரன் பேராச்சி நம்பி கிடக்கிற எங்களுக்கெல்லாம் கும்பிடும் ஜாமி அவராச்சு நம்பி கிடக்கிற எங்களுக்கெல்லாம் கும்பிடும் ஜாமி அவராச்சு ஆண்டவனே சாமி நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி ஆண்டவனே சாமியோ சாமி நிறுத்தப்பா ஏன்பா அவன் அப்படி போட்டு அடிக்கிற நெல்லை திருடிப்புட்டான் எப்போ இப்பதான் இத்தனை பேர் இருக்கும் போதா ஆமா இந்த பாருங்க நல்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் அவனை கண்டிச்சேன் ஏண்டா திருநிய தெரியாம செஞ்சுட்டேங்க தெரியாம செய்யறதுக்கு பேர் தான்டா திருட்டு தெரிஞ்சு செஞ்சா அது திருட்டு இல்ல நீ திருநது உண்டா உண்டுங்க இது வரைக்கும் நம்ம பண்ணையில இத்தனை வருஷமா திருட்டு கிடையாது இன்னைக்கு இந்த பையன் மறைச்சிருக்கான் இந்த பையன் இங்க இருந்தா நம்ம பண்ணை ஆட்கள் கட்டு போவாங்க ஏண்டா மறைக்கிற உனக்கு வேலை கிடையாது போவடி ஏன் அவன் அடி நெல்லை திருடுல இருக்கா ஏன் வேலை விட்டு போக சொல்ற நெல்லை திருடுல இருக்கா என்ன பண்ணு நெல்லை திருடத்துக்காக அடிச்சுட்டியே மறுபடியும் ஏன் வேலை விட்டு போக சொல்ற என்னப்பா முழிக்கிற ஒரு குத்தத்துக்கு 2 தண்டனையா இல்ல ஒரு குத்தத்துக்கு ஒரே தண்டனை தான் கொடுக்கணும் ஆமா நான் சொல்றது நல்லா மனசுல வச்சுக்கப்பா வேலைக்காரங்களை அடிக்கவே கூடாது அப்படி அடிச்சு விட்ட அவங்கள வேலையை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது அப்படி வெளியே போக சொல்ல வேண்டிய முடிவுக்கு வந்துட்ட அவங்கள தொடக்கூடாது இப்போ உன் பிள்ளைகளை அடிக்கிற எதுக்காக அடிக்கிற அவங்க திருந்தணும் நல்லா வரணும் நம்ம கூடவே இருக்கணும் அந்த அபிப்பிராயத்துல அடிக்கிற
அதே நினைப்புல வேலைக்காரன் அடி பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா இப்ப அவன் செஞ்ச ஒரு குற்றத்துக்கு நீ 2 தண்டனை கொடுத்த, அது உன் பேர்ல தப்புதான். தப்புதான், போய் மன்னிப்பு கொடு. நான் தெரியாதனமா உன்னை அடிச்சு வேலையை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. அவன் மன்னிப்பு கொடு. என்ன பேச நீ மன்னிப்பு கேளு. போய் என்னடா நடந்தது எல்லாம் மறந்துட்டு அவங்க வேலை கவனி. கண்ணாயா ஈத்து முறைஞ்சா ஒரே அளவா முறை வேண்டாம், எல்லாமே சின்னது பெருசா முடிஞ்சு போட்டிருக்கா. நான் என்னப்பா செய்யறது, மட்டங்களை சின்னது பெருசா தானே கொண்டு வந்து போடுறானுங்க. இது ஒரு பதிலாடா? மட்டகள் சின்னது பெருசா இருந்தா துண்டு துண்டுகளை சேர்த்து ஒரே சீரா முறைய வேண்டியதுதானே? சரிப்பா, இனிமே அப்படியே செய்யறேன். கருத்தா கவனமா செய்யப்பா. மோரோ ஒரு சங்கதி இல்ல. என்ன? சாப்பிடுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன குறையை கண்டுபிடிக்கலாம்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்கிறேன், என்னால முடியல. ஆனா நீங்க செய்யற ஒரே ஒரு காரியத்துல மட்டும் எங்கேயாவது கொஞ்சம் நியாயம் ஒட்டிட்டு இருக்குமான்னு பாக்குறேன், அதுவும் எனக்கு தட்டுப்படல. அதாவது அந்த ஒரு காரியம் பூராவுமே அநியாயமா இருக்கோ? என்ன காரியமோ? தம்பி கண்ணாயிரத்தை கீத்து முடைய வச்சு தினசரி 1 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு வரீங்களே. நீ அதைத்தான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்த. பாருமா, மனுஷன்னு பிறந்துட்டா எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தா கூட ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதாமா சாப்பிடணும், அதுதான் நியாயம். அது சரி, கண்ணாயிரத்துக்கு கண் பார்வை இருந்தா நீங்க சொல்ற நியாயம் அவனுக்கும் பொருந்தும். அம்மா, அவனுக்கு பார்வை இல்லைங்கிறதுனாலதான் அவன் உட்கார்ந்தத்திலே செய்யறாப்புல ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். அதோடம்மா, உனக்குதான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. குருட்டு பிள்ளையே வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டா நல்லா இருக்கிற பிள்ளைகளை எப்படி எப்படி வளர்க்கணுங்கிறது பிள்ளைகளை பெற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே? தெரிஞ்சுக்க வேண்டியதானே. யார பத்தி பெரியவர் பேசினா தெரியுமா உனக்கு? ஏன் புரியாம என்ன? உங்களை பத்தி தான். ஏன் பேசினாரு அது புரியுமா உனக்கு? நீங்க தான் புரிய வைங்களே. நம்ம பயலுவ பட்டணத்துல படிக்கிறானு இல்ல, அந்த படிப்பை நிறுத்திட்டு விவசாயத்தை கவனிக்க சொல்லுடான்னு சொன்னாரு. நான் கையில காலில் விழுந்து பிள்ளைய படிப்பை நிறுத்த வேண்டாம்னு கேட்டுட்டேன். அவ்வளவு தாண்டி மனசுல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் சுத்தி வளைச்சு இப்படி சரமாரியா விட்டு கட்டுறாருடி. ஏன் சரமாரியா விட்டு கட்டுறாரு? அதை நாம யோசிக்கணும் இல்லையா? என்ன யோசிக்கணும்? நம்ம பையனுங்க ஒழுங்கா முறையா படிச்சானுங்கன்னா அவங்க படிப்பை நிறுத்த சொல்லுவாங்களா? உங்க பிள்ளைங்கன்னு வர்றப்போ மட்டும் படிக்கணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆகாசத்திலே மிதந்து கிடந்து ஆடுறீங்களே. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குருட்டு பிள்ளை. அந்த குருட்டு பிள்ளைய கீத்து முடைய வச்சு தினசரி 1 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்காரு. என்னண்ணே, இது நியாயமா? பாவம் இல்லையா? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஆமா சொல்லுதியாத்தா, நான் நாயம் கேட்கிற ரோக்கிதீரா என்ன இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? ஏன் என்னன்னு கேட்கிறேன். நான் கேட்ட நாயமும் போரும் அரைக்கட்டு அந்த பண்ண போய கால விழுந்து எந்திரிச்சது போரும். அம்மா, இன்னும் அங்க நிக்கிறாரா? ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா. போயண்டி, 2 பேரையும் தான் கூப்பிடுறேன், வாங்க. பின்ன என்ன அழப்பு உங்களுக்கு தான் வந்திருக்கு, வாங்க. மனுஷன் அம்மா, நான் மன்னிப்பு கேட்க சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதே நேரத்துல இந்த பண்ணையாளை விட்டு உன் வீட்டுக்காரன் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். நான் அவனை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அதான்ப்பா, நீ அவனை பத்தி ஒண்ணுமே சொல்லாம உன்னை பத்தியே சொல்லி நிறுத்திட்ட பாரு. அதை நான் கேட்டுதான் அவனை பத்தி சொல்ல வந்தேன். அம்மா, ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னேன்? காலம் மாறிட்டு இருக்குமா, அதுக்கு தகுந்தாப்புல நானும் மாட்டேன். இல்ல ஊர்ல காலம் தள்ளணும். அன்னைக்கு நடந்துச்சுமா, மிராசாரு பண்ணையாள அடிச்சான், உதைச்சான், மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சான். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு மிராசாரு பண்ணையாள அடிச்சு விட்டு கையங்காலம் உருப்படியா வீடு வந்து சேர முடியுமா? உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருமா. எதனால? நம்ம பண்ணையாளா மதிக்காம தாயா பிள்ளையா மதிச்சு பழகிறோம் பாரு, அதனால வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் பண்ணையாள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ரொம்ப சரிங்க. இப்பதான் மனசுல பட்டுச்சு. அது சரி, கேட்டியம்மா? இப்பதான் மனசுல பட்டுச்சான். அம்மா, நான் ஏன் இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக்குறேன்னா, வர எனக்கு உடம்பு முடியல. அதனால எல்லா பொறுப்புகளையும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிருஷ்ணாராமான்னு ஓய்வு எடுத்துக்கலாம் பாக்குறேன். அதனாலதான். அதெல்லாம் சரிதானுங்க. உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே, என்ன செய்யுது? முடியலன்னு நம்ம முன்ன போல ஓடி ஆடி எதையும் செய்ய முடியல. முடியலன்னு உடம்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? பக்கத்துல தான் வைத்தியர் சாமி இருக்காரு, அவர்கிட்ட கையை அமைச்சா மருந்து வாங்கி கொடுப்பாருல்ல. அந்த நிலைமை வரட்டும், காட்டுவோம். மறந்து போயிட்டேன்.
அம்மா கொஞ்சம் தோப்புலும் போயிட்டு வரணும், கொடை எடுத்துட்டு வாங்க. சரி. இப்போ தோப்புக்கு போறீங்களா? ஆமா, உச்சி வெயில் மண்டே புழக்கிறாப்பல அடிக்குது. அதனால தானே கொடையை கொடுக்கணும். அது சரி, இந்த வெயில்ல போய் பார்க்கும்படி அங்க அப்படி என்ன வேலை? அதுமா சொல்லி வச்சா போல நம்ம தோப்புலயே தினசரி எண்ணெய் திருட்டு போகுது. அது இந்த நேரத்துல போனாதான் யாரு என்ன சமாச்சாரம் கண்டுபிடிக்க முடியும். இத அவங்க கிட்ட சொன்னா போக மாட்டாங்களா? அம்மா, இப்ப நான் செய்யற வேலை எல்லாம் உன் வீட்டுக்காரனால செய்ய முடியாதுன்றதுக்காக நான் செய்யல. ஏதோ என்னால முடிஞ்ச வரலும் செய்யறேன். முடியலன்னு வர்றப்போ நானா ஒதுங்கிறேன். என்ன தேடுறீங்க? இல்ல, இந்த காலு கட்டை எங்க வச்சுட்டேன்ப்பா. இதான் எங்க கிடக்கு? ஓ, அங்க இருக்கோ. அட, அதை ஏன்பா கையில எடுக்கிற? முதலாளி, நீங்க இப்படியே தினசரி மணிக்கணக்கில் இங்க வந்து நின்னுண்டு எழுத்தாத்தியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன இருக்கு எழுத்தாத்துல? கணக்க பிள்ளை, நான் பாக்குறது அந்த வீட்டு இல்லையா, அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்களே 2 கிளப்பசங்க, அவங்களுடைய ஒத்துமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அசந்து போய் நிக்கிறீங்க. கணக்கு பிள்ளை, இந்த காலத்துல அண்ணன் தம்பி ஒத்துமை எது வரைக்கும்? கல்யாண காட்சி வரைக்கும் தானே? இந்த வீட்டுல இருக்க கிளப்பசங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்து கூட இவனுங்க ஒத்துமை குறைகளையா? சண்முகா, ராமா, மதுரை மீனாட்சி, இந்த பாருங்க, நீங்க இப்படியே எழுத்தாத்து ஒத்துமையை பார்த்து அசந்து நிக்கிற நேரத்துல நம்ம விவகாரங்களையும் கொஞ்சம் கவனிச்சு எழுதினா நமக்கு அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நமக்கு என்ன விவகாரம்? நமக்கு என்ன விவகாரமா? நம்ம என்ன அரிசி கடன் மட்டும் வச்சு எடுத்துட்டு இருக்கோம்? விவகாரக்கிறீங்க என்ன சேர்த்து எடுத்துட்டு இருக்கோம்? என்னையா விவகாரம்? 1 2 உள்ளவாயா பேசணும். என்னையா விவகாரம்? ஊரை சுத்தி கடனை வச்சுட்டு என்ன விவகாரம் கேட்கிறீங்க? என்ன இருக்க? என்னையா ஊரை சுத்தி கடன் கையில கிடைக்கிறப்ப கொடுத்தா போகுது. கையெழுத்து போடாம வாங்கின கடன்களை கையில கிடைக்கிறப்ப கொடுத்துடல. நீங்க கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து வாங்கியிருக்காரு, அந்த கடன்ல இருந்து இந்த ஜென்மாவில் நம்ம மீள முடியுமா? மீள முடியாதா? என்ன முடியாதுன்னு இவ்வளவு அலட்சியமா பேசுறேன். தொகை எவ்வளவு? 2 lakh, 2 லட்சமாச்சு. இருக்கட்டும் ஐயா, அதுக்கு இப்ப என்ன? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 லட்சத்தை கட்ட வேண்டிய நேரத்துல கட்டலங்கிற கேஸ் கூட ஃப்ராடு கேஸா சேர்த்து பேங்க்குக்காரன் கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணிட்டான். எப்ப? இன்னைக்கு காலையில தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார். கொண்டாட மகள. ஆமா, இது எப்படி ஃப்ராட் கேஸ் ஆகணும்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உமை மூட்டைகளுக்கு மேல நெல்லு மூட்டைகளை அடுக்கி எல்லாமே நெல்லு மூட்டைன்னு சொல்லித்தானே பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கியிருக்கு. ஆமா, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லியோ. ஆமா, அத அவன் ஃப்ராட் கேஸ் அப்புறம் கூட்டு போவான். எப்படியா ஃப்ராட் ஆகும்? இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம். ரொட்டேஷன், பிரட்டல். பிசினஸ் பிறண்டு இருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும். நெல்லு மூட்டை பிறண்டு போச்சு, உமி மூட்டை தெரிஞ்சு போச்சு. ஃப்ராடு தானே, விடுவனும். என்ன ஸ்லோவா மூவ் பண்றேன்? வீட்டா மீள்றதுக்கு வழி பாருங்க. மீள்றதுக்கு வழி இருக்குய்யா. இப்படி எதுக்காக எதிர்த்து விட்டையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டையே, அந்த வீட்டுல தான் இருக்கு நம்ம 2 லட்சம் ரூபாய். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? 2 கிளப்பசங்களுடைய ஒத்துமை என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு அடையுது என் கடன்.